ஸ்மிதா, விரைவில் இந்த ஆண்டு அடுத்தடுத்த மாதங்களிலே தமிழ்நாடு, கேரளம், மேற்கு வங்காளம், அசாம் மற்றும் புதுச்சேரி என 5 இடங்களிலே சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த 5 சட்டப்பேரவை தேர்தல்களில் 4 பெரிய மாநிலங்கள் தமிழ்நாடு, கேரளம், மேற்கு வங்காளம், அதே போன்று அசாம் ஆகிய 4 மாநிலங்களிலும் காங்கிரஸ் கட்சியிலே பெரும் உட்கட்சி பூசல் வெடித்து வெளியே வந்திருக்கிறது. இதனால் அந்த கட்சி திணறிக் கொண்டிருக்கின்ற சூழல் தான் காணப்படுகிறது. காரணம் என்னவென்றால், மேற்கு வங்காளத்திலே காங்கிரஸ் கட்சி, டிஎம்சி, லெப்ட் எல்லாம் இடதுசாரிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து போட்டியிடுவார்களா என்ற ஒரு கூட்டணி வரும் என்ற நிலை இருந்தது. தற்போது காங்கிரஸ் திடீரென டிஎம்சி முந்திக்கொண்டு மம்தா பானர்ஜி காங்கிரசின் கூட்டு இல்லை என அறிவித்து விட்டார். என்றால் காங்கிரஸ் தலைவர்களுடைய ஒரு ஒருமித்த கருத்து இல்லை. அதே போன்று இடதுசாரிகளுடனும் தற்போது கூட்டணி காங்கிரஸ் தனியாக 294 தொகுதிகளிலும் போட்டியிடப் போகிறேன் என அறிவித்திருக்கிறது. எனவே காங்கிரஸ் வெற்றி தற்போதே அங்கு கேள்விக்குறியாகிவிட்டது. கேரளத்தை பொறுத்தமட்டிலே காங்கிரஸ் வெற்றி பெறுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. ஏனால் கடந்த 2 முறையும் தொடர்ந்து இடதுசாரிகள் ஆட்சி இருப்பதால் இந்த முறை நிச்சயமாக காங்கிரசுக்கு வாய்ப்பு இருக்கு கூறப்பட்ட நிலையில் தற்போது காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான மணிசங்கர் ஐயர் தற்போது வெளிப்படையாக ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சி தலைவர்களுடைய உட்கட்சி பூசல் உச்சகட்டத்தில் இருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களுடைய இருக்கும் கருத்து வேறுபாடை விட காங்கிரசுக்குள்ளேயே இருக்கும் தலைவர்களுடைய கருத்து வேறுபாடு உச்சகட்டத்தில் இருப்பதால் நிச்சயமாக மீண்டும் இந்த உட்கட்சி குழப்பத்தால் இடதுசாரிகள் தான் மீண்டும் ஆட்சியை பிடிப்பார்கள், பினராயி விஜயன் தான் மீண்டும் முதலமைச்சராக வரப்போகிறார் என மணிசங்கர் குறிப்பிட்டிருந்தார். அதே போன்று அஸ்ஸாமை எடுத்திருந்தால் அஸ்ஸாமிலே மிக முக்கிய தலைவராக இருந்த போரா திடீரென ராஜினாமா செய்துவிட்டார். இன்று காலை கட்சியில் நடைபெறுவது ஒன்றுமே சரியில்லை, வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே இல்லாத போன்று செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நான் ராஜினாமா செய்து பிறகு அவரிடம் சமாதானம் பேசி மீண்டும் வாபஸ் பெறப்பட்டதாக தற்போது தகவல் வருகின்றன. எனவே அசாமிலும் உட்கட்சி பூசல், தமிழகத்திலும் கேட்கவே வேண்டாம், தமிழகத்தில் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்ற வகையிலே திமுகவுடன் முரண்பட்டுக் கொண்டிருப்பதால் ஒரு சில தலைவர்கள் திமுகவுடன் தான் கூட்டணி என கூறுகிறார் நம்பிக்கையுடன். ஆனால் ஒரு சில தலைவர்கள் ஆட்சியில் பங்கு, எங்களுக்கு மரியாதை என்ற மிரட்டும் துணியிலே சில மாணிக்கம் தாக்கூர் போன்ற எம்பி போன்றவர்களெல்லாம் பேசிக் கொண்டிருப்பதால் இந்த கூட்டணி இருக்குமா என்பதை தற்போது கேள்விக்குறியாகி கொண்டிருக்கிறது. ஆனால் கூட்டணி வேண்டும் என பெரும்பாலான தலைவர்கள் விரும்புவதாக கூறுகிறார்கள். ஆனால் சில தலைவர்கள் அவர்களுடைய உரிமையை கேட்பதால் பல குழப்பங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இதனால் 4 மாநிலங்களிலுமே தற்போது மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. மம்தா பானர்ஜி அதிரடியாக ஒரு கருத்தினை கூறியிருக்கிறார். அதாவது ராகுல் காந்தி சரியான முடிவுகளை எடுப்பதில் திணறிக் கொண்டிருக்கிறார், தீர்வு காண வேண்டும். ஏனென்றால் காங்கிரஸ் கட்சி செய்கின்ற தவறுகளால் பாஜக ஆட்சியை பிடித்துக் கொண்டு வளர்ந்து கொண்டிருக்க என்பதை காங்கிரஸ் மறந்து விடுகிறது. உதாரணத்திற்கு டெல்லியிலே ஆம் ஆத்மியுடன் காங்கிரஸ் இணைந்து போட்டி போட்டிருந்தால் பாஜக அங்கு ஆட்சியை பிடித்திருக்க முடியாது. காங்கிரசின் வீண் பிடிவாதத்தால் ஆம் ஆத்மியுடன் வேறுபட்டு இருந்தால், இருவரும் தனித்தனியாக இருந்தால் மும்முனை போட்டி ஏற்பட்டு பாஜக எளிதாக டெல்லியிலே ஆட்சியை பிடித்தது. அதே போன்று ஹரியானா ஆம் ஆத்மி பிடிக்க வேண்டிய ஆட்சியை காங்கிரசுடைய பிடிவாதத்தால் இழந்து தற்போது பாஜக ஆட்சியை பிடித்து டெல்லியில். ஹரியானாவிலே காங்கிரஸ் நிச்சயமாக ஆட்சியை பிடித்திருக்கும். ஆனால் ஆம் ஆத்மியுடன் அவர்கள் சண்டையிட்டு தனித்தனியாக பிரிந்து போட்டியிட்டதால் ஹரியானாவிலும் பாஜக ஆட்சியை பிடித்தது. எனவே 2 இடங்களிலுமே காங்கிரஸ் உடைய வீண் பிடிவாதத்தால் சக கட்சியுடன் அவர்கள் இணைந்து செயல்படாத காரணத்தால், கூட்டணி வைக்காத காரணத்தால் 2 இடங்களிலும் பாஜக ஆட்சியை பிடிப்பதற்கு காரணமாக காங்கிரஸ் இருந்திருக்கிறது. மறைமுகமாக காங்கிரஸ் பாஜகவை வளர்த்து கொண்டிருக்கிறது, பிற மாநிலங்களில் ஆட்சியை பிடிக்க உதவி செய்து கொண்டிருக்கின்ற வகையில மம்தா பானர்ஜி கூறியதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் தற்போது மேற்கு வங்கத்தில் கூறி, இதனால் காங்கிரசுடன் கூட்டணியே வேண்டாம், காங்கிரஸை தனித்து விடுவோம், அவர்கள் இங்கு பொருட்டே இல்லை மேற்கு வங்காளத்தில் என்ற வகையில் கடும் கோபத்துடன் காங்கிரஸை தனித்து விட்டு தனியாக வழக்கம் போல் திரிணாமுல் காங்கிரஸ் தனியாக களமிறங்குகிறது என அறிவித்து விட்டார் மம்தா பானர்ஜி. கிட்டத்தட்ட இதே போன்ற குழப்பங்களால் பல இடங்களில் திணறி கொண்டிருக்கிறது. தற்போது இந்த நிலையில்தான் இந்த குழப்பங்கள், ஒவ்வொரு மாநிலம் இந்த குழப்பங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருப்பதால் காங்கிரசின் தலைமையகத்திலே தற்போது அதிரடி நகர்வுகள் வந்திருக்கின்றன. ராகுல் காந்திக்கு தொடர்ந்து கோரிக்கைகள் தற்போது பறந்து கொண்டிருக்கின்றன. தயவு செய்து மாணிக்க தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர் திமுக கூட்டத்திலிருந்து வெளியேற அழுத்தம் தருகிறார்கள். பிற தலைவர்கள், பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக கூட்டத்தில் தொடர வேண்டும் என சொல்வதால் ஒரு குழப்பமான சூழல் காணப்படுகிறது. எனவே தெளிவான ஒரு முடிவினை எடுக்கணும், தீர்வு காண வேண்டும் என ராகுல் காந்திக்கு தற்போது கோரிக்கைகள் பறந்து கொண்டிருக்கின்றன. மேற்கு வங்கத்திலே தனித்து நிற்பதாக அறிவிப்புக்கு பிறகு காங்கிரஸ் கட்சிக்குள் இருந்து அதிருப்தி குரல்கள் தற்போது எழுந்திருக்கிறது. மீதா சக்கரவர்த்தி, அதாவது சேர்பர்சன் ஆஃப் ஸ்டேட் காங்கிரஸ் மீடியா அண்ட் பப்ளிசிட்டி என்று இருக்கின்ற அவர் கூறும்பொழுது, நாங்கள் சில தலைவர்கள் அதிருப்தி தெரிவிக்க, ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி போன்றவர்களெல்லாம், பிரதீப் பட்டாச்சாரியா போன்றவர்கள் சிபிஎம் கட்சியுடன் தொடர்ந்து கூட்டணி இருக்க வேண்டும், இந்த முறை நமக்கு பெரிய பலன் கிடைக்கும் என்று கூறிய போதும்
மற்ற தலைவர்கள் சிலர் வேண்டாம் என்று கூறியதால் தற்போது தனித்து செல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு நாம் விடப்பட்டிருக்கோம் என்ற வகையிலே கருத்து தெரிவித்திருக்கிறார். 2006க்கு பிறகு தற்போது காங்கிரஸ் மேற்கொள்ள தனியாக போட்டியிடுகிறது. அசாம் மாநிலத்தை ஏற்கனவே குறிப்பிட்டது போல போரா கட்சியிலிருந்து தற்போது புவேன் குமார போரா உட்கட்சி பிரச்சனையால் பாஜக இணைவதற்கும் தற்போது பேசிக் கொண்டிருப்பதாக தகவல்கள் வருகின்றன. ஆனால் ராஜினாமா செய்தால் பிறகு வாபஸ் ஆகிவிட்டதாக காங்கிரஸ் கூறினாலும் பாஜக இணைய போகிறார் அவர் என்ற கருத்து தற்போது பெரிதாக வந்ததால் அசாமிலும் காங்கிரசுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு என்பது தற்போது என்றால் ஒரு முன்னாள் காங்கிரஸ் தலைவராக இருந்தவர், பல ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேலாக காங்கிரஸில் பயணித்தவர். இதனால் காங்கிரசுக்கு பெரும் சிக்கல் அங்கு ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. எனவே கேரளாவிலும் தற்போது வெளிப்படையாகவே மணிசங்கர் ஐயர் நான் ராகுலியன் இல்ல, ராகுலுக்கு எதிராக இருக்கிறேன் என்ற வகையில் என்றெல்லாம் கூறினார். என்றால் ராகுலால் காங்கிரஸை சரியாக எடுத்து செல்ல முடியவில்லை என்ற வகையில் குறிப்பிட்டிருக்கிறார். என்றால் ஒரு சர்வதேச கான்பரன்ஸ் நடந்திருக்கிறது, டெமோக்ரசி அண்ட் டெவலப்மெண்ட் என்ற வகையில ஜனநாயகம் வளர்ச்சியும் என்ற வகையிலே சர்வதேச கருத்தரங்கு நடைபெற்றது. கருத்தரங்கிலே இந்த கருத்தினை மணிசங்கர் ஐயர் தெரிவித்திருக்கிறார். எனவே இது போன்று பல குழப்பங்களால் 4 பெரிய மாநிலங்களிலும் காங்கிரஸ் திணறிக் கொண்டிருக்கிறது. உடனடியாக ராகுல் காந்தி இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டால்தான் காங்கிரஸ் உயிர் பிழைக்க முடியும், காங்கிரஸ் மீண்டும் மறுமலர்ச்சி அடைய முடியவில்லை என்றால் 4 மாநிலங்களையுமே காங்கிரஸ் தனிமைப்படுத்துவதற்காகவும் பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் கட்சி வளர்ப்பிலே என்ற வகையிலே கருத்துக்கள் தற்போது கோரிக்கை மனுக்களாக ராகுல் காந்திக்கு பறந்து கொண்டிருக்கின்றன. எனவே டெல்லியிலே அதிரடி நகர்வுகளை தற்போது ஏற்பட்டுள்ளன. ராகுல் காந்தி நிச்சயமாக தீர்வு காண வேண்டும். உடனடியாக தீர்வு காண்பது கூட்டணியை பலப்படுத்தும் என்ற கூட்டணியை பலவீனப்படுத்தி விடக்கூடாது என்ற கருத்தும் தற்போது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே ராகுல் காந்தி என்ன செய்ய போகிறார், தமிழகத்தில் என்ன நடக்கப் போகிறது, காங்கிரஸ் திமுக கூட்டணி தொடருமா இல்லையா என்ற பல கேள்விகள் தற்போது எழுந்திருப்பதால் ராகுல் காந்தி உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்பதுதான் தற்போது அனைவரின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நிக்கிதா.